ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிசன் ஸ்கூல்ல தான். ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி நம்மளோட மெயின் சேனல்ல ஆன்கோயிங் அனிமே எல்லாமே ஓடின்னு இருக்கு. டேண்டடன் அப்படின்னு ஒரு அனிமையும் ஓடின்னு இருக்கு. அது இது வரைக்கும் நீங்க செக் அவுட் பண்ணலையா? மேல ஐ பட்டன்ல லிங்க் வரும், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லயே அங்க ஸ்கட்டை அப்படியே அவுத்திருப்பான்ல. இதனால மீக்கு பயங்கர கோவமாயி அங்க ஒரு மாதிரி பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சாங்க. உனக்கு தெரியல இந்த மாதிரி நீ என்ன பண்ணிருக்கன்னு. இப்போ நிலைமை அது என்ன ஆக போகுதுன்னு அதை பிரசிடென்ட் தான் டிசைட் பண்ண போறாங்க. சீன்ல அங்க லஞ்ச் டைம் ஆகுது. எல்லாருமே சாப்பாடு சாப்பிட்டு இருக்கும் போது கக்குட்டோ அங்க மன்னிப்பு கேட்கறதுக்கு பிரசிடென்டோட ரூமுக்கு போயிருக்கான். சீன்ல அங்க எல்லாருமே கக்குட்டோ பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. நான் கக்குட்டோட மண்டையில முடியே இல்ல. அவன் அங்க போயிருப்பால. மீக்கு ஒரு ட்ரிம்மர் வச்சு மொத்தமா ட்ரிம் பண்ணிட்டாங்க. இதனாலதான் ஆளு ரொம்ப சோகமா அந்த முடியோட இங்க வந்திருக்கான். சீன்ல அவன் அந்த முடியை காட்டி சொல்றான், ஹே கியோஷி, இந்த முடி இதை உனக்காக தான், இந்த வச்சுக்கோ. அட நான் இந்த முடியை வச்சு என்ன பண்ண போறேன்? ஏய், இதெல்லாம் நம்ம பிளான்ல இருக்குடா. அதாவது இதை வச்சுதான் உன்னால ஒரு பொண்ணா மாதிரி இங்க இருந்து தப்பிக்க முடியும். ஏன்னா இது இருந்தா ஒண்டிதான் உன்னை எல்லாருமே ஒரு பொண்ணு அப்படின்னு நினைச்சுப்பாங்க. போகும்போது கக்குட்டோட சாக்ரிஃபைஸ் நினைச்சு நம்ம கியோஷி ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகுறான். நிக்ஸின்ல அடுத்த நாள் ஆகுது. இன்னைக்கு தான் அவங்க அந்த துணியை திருட போறாங்க. இன்னைக்கு லாண்ட்ரிக்கு நிறையவே பொண்ணுங்க அவங்களோட துணியை கொடுக்கறதுக்கும் வந்திருக்காங்க. கக்குட்டோவும் நம்ம கியோஷியும் ஒரு பயங்கரமான பிளான போடுறாங்க. வண்டி இங்க வந்தக்கப்புறம் அந்த ட்ரைனேஜ் வழியா எப்படியாச்சும் உள்ள போந்து ட்ரெஸ் எடுக்கணும். உள்ள போய் தேடி பார்த்தா அவனுக்கு ட்ரெஸ் கிடைக்குதோ இல்லையோ, ஆனா மத்த விஷயம்லாம் அவனுக்கு கிடைக்குது. அங்க டிரைவர் வர மாதிரி சவுண்ட் வருதா. இதனால ஆளு டப்பாக்குள்ள ஒழிஞ்சுக்கின்னு அப்படியே திரும்பவும் போய் தேட ஆரம்பிக்கிறான். ஆனா பாவம் கக்குட்டோ தான் ரொம்ப பயந்துன்னு இருக்கான். மாட்டினா அவ்வளவுதான், கஞ்சி காசிடுவாங்க. ஆனா எப்படியோ பிளான் அவன் சக்சஸ்ஃபுல்லா நிறைவேற்றுறான். டிரைவரும் அவங்க செக் எல்லாம் பண்றாரு. இருந்தாலும் அங்க இருக்கிற ஒரு துணியை தூக்கிட்டு டிரைவர் அந்த பக்கம் நிக்கும் போது அசால்ட்டா ஆளு தப்பிச்சு ஓடி வரான். நெக்ஸ்ட் சீன்ல நைட் ஆகுது. அங்க கியோஷிக்கு தூக்கமே வரல. ஏன்னா நாளைக்கு அந்த சும்மா மேட்சுக்கு ஆளு போக போறானா. இதனால அவனோட இறசீரியை பார்த்துன்னு இருக்கான். இதை சொல்ல போனா அவங்களோட அம்மா தான் கூத்திருப்பாங்களே. அதே மாதிரிதான் நம்ம சியோக்கோ அங்க அவ்வளவு சந்தோஷம். அவளோட ஃப்ரெண்டு கிட்ட எல்லாம் இந்த விஷயத்த பத்தி சொல்லிருக்கா. இந்த சைடு கக்குட்டோவும் ஏதோ ஒரு ஸ்டாச்சு வஞ்சின்னு இருக்கான். இதை வரையிறதுன்னா நம்ம கக்குட்டோக்கு அவ்வளவு பிடிக்கும் போல. இதுக்கப்புறம் அடுத்த நாள் ஆகுது. அங்க கியோஷி எல்லாத்துக்கும் ரெடி ஆகுறான். இங்க இருந்து தப்பிக்கணும்னா அந்த ட்ரெஸ் தேவை, அந்த முடியுமே தேவை. இதனால எல்லாத்தையுமே பதுக்க ஆரம்பிக்கிறான். இதே மாதிரி அவங்களோட டியூட்டிக்கான டைம் ஆகுது. நம்ம கியோஷி கக்குட்டோ இவங்க ரெண்டு பேரு பொண்ணுங்களோட பேக பாத்துக்கிற வேலையை பண்றாங்க. ஆனா இந்த சைடு ஜாய் மத்தவங்க அவங்களுக்கெல்லாம் வழக்க போல அதே வேலை தான். நம்ம கியோஷிக்கும் சரி கக்குட்டோக்கும் சரி இந்த வேலையை பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த வேலையை அப்படிதான். அங்க கக்குட்டோ அவனோட பிளான் படி அவனோட ஸ்பீக்கரை கொடுக்கறான். ஏன்னா இப்ப அவன் போறான்ல, சோ பாத்ரூம் வழியா தான் அவன் தப்பிச்சு போவான். அங்க இவன் ஸ்பீக்கரை வச்சாதான் இவனால அங்க இருந்து தப்பிச்சு போக முடியும். இந்த சைடு சியோவும் சுமோக்காக அங்க சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிருக்கா. நெக்ஸ்ட் சீன்ல கியோஷியும் அவனோட டைம் வர வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாவே இருக்கான். 12 மணிக்கு தான் அவனால இங்க இருந்து போக முடியும். சோ அதுக்காக ஆளு இங்க பொறுமையா பாத்துக்கின்னு மத்த விஷயத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணிருக்கான். அதே மாதிரி அங்க 12 மணி ஆகுது. நம்ம கியோஷியோட வேலையை இப்பதான் ஆரம்பிக்க போகுது. அவன் பாத்ரூம்க்கு போறான். பாத்ரூம்க்கு அத்த செகண்ட் அந்த ஸ்பீக்கரை முதல் வேலையா வைக்கிறான். அங்க வச்ச உடனே அப்படியே அந்த ஓட்ட வழியா வெளியில தாவறான். அந்த ட்ரைனேஜ் வழியாவும் வெளியில போக ஆரம்பிக்கிறான். முதல்ல வெளியில வந்தக்கப்புறம் அவனோட பேக்ல இருக்க அந்த துணி எல்லாத்தையுமே அவன் ஃபர்ஸ்ட் மாட்டுறான். என்னதான் மாட்டினாலும் அங்க நிறைய பொண்ணுங்க போக ஆரம்பிக்கிறாங்க. இதனால அவனுக்கு ஒரு டவுட் வருது. போகும்போது நான் மாட்டிக்கினேன்னா இன்னைக்கு வேற எல்லாருமே ஹாலிடேக்காக அங்கேயும் இங்கேயும் போவாங்க. ஆனா திடீர்னு நான் மாட்டிக்கினா என்னோட நிலைமை என்ன ஆகும்? இல்ல கியோஷி, நீ உன்னோட தைரியத்தை இப்படி இழக்க கூடாது. நல்லா பண்ண முடியும், அதனால நீ கவலைப்படக்கூடாது. அவன் நஞ்ச மாதிரி அவன் அங்க தப்பிச்சும் போக ஆரம்பிக்கிறான். வெளியில வந்தக்கப்புறம் டக்குன்னு அவனோட ட்ரெஸ்ஸையும் மாத்திக்கிறான். இந்த சைடு கக்குட்டோ கிட்டயும் அவங்க மீக்கு கேக்குறா. ஆமா, அந்த பையன் கியோஷி அவன் ஆளே காணோம், எங்க அவன் போனான்? அது அவனோட வயிறு சரியில்லை, அதனாலேயே அவன் ரொம்ப நேரமா பாத்ரூம்ல இருக்கான். என்ன சொல்ற நீ? இந்த சைடு கியோஷியும் அங்க தேன் இருக்கும் போது கரெக்டா சியோ கூப்பிடுறா. ஏய், நீ வந்துட்டியா? நான் லேட்டா வந்துட்டேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பரவாயில்ல, நம்ம ஃபர்ஸ்ட் போய் அதை பார்க்கலாம். அங்க சுமோ மேட்சும் ஆரம்பிக்குது. அதை பார்த்துக்கின்னு அவ்வளவு சந்தோஷமா அவங்க சாப்பிட்டு இருக்காங்க. சாப்பிடும் போதே அங்க சியோவும் ஒரு போட்டோவையும் எடுக்கிறா. ஆனா ஒரு கட்டத்துல என்னாச்சுன்னு தெரியல, நம்ம கியோஷிக்கு வயிறு சரியில்லாம போகுது. இதனால அவன் பாத்ரூம்க்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறான். ஆனா இப்போதான் ஒரு ஷாக்கிங்கான விஷயமே அங்க நடக்குது. என்ன எதிர்பார்க்காம நம்ம சியோ அவன் அங்க இருக்கிற பேக்கை நோட்டீஸ் பண்றா. அதுக்குள்ள பார்த்தா ஒரு பொண்ணோட ட்ரெஸ் இருக்கு. இதை பார்த்து அவ ரொம்ப ஷாக் ஆகுறா. அங்க கியோஷியும் சொல்றான், என்ன மன்னிச்சிருப்பா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆனா அவ டிஸ்கஸ்டிங் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறா. கியோஷிக்கு அங்க எதுவுமே புரியல. அட என்னதான் ஆச்சு? இப்பதான் அவன் பேக்கையும் நோட்டீஸ் பண்றான். அது மேல ஒரே கூல் ட்ரிங்கா இருக்கு. அதுக்குள்ள இருக்கிற ட்ரெஸ் அதையும் அவ பாத்துட்டா போல. அவ எதுக்கு அப்படி சொல்லிட்டு ஓடி போனானா, என்ன நம்ம கியோஷி கொண்டு வந்த ட்ரெஸ், சொல்ல போனா சியோட ட்ரெஸ் தான். இப்போ ட்ரெஸ்னாலதான் எவ்வளவு பிரச்சனை. இந்த சைடு விஷயமும் அங்க சரியா போகல. ஏன்னா அங்க வைஸ் பிரசிடென்ட்டுக்கு டவுட் வருதா. அவங்க டைரக்டா பாத்ரூம்க்கு வந்துடுறாங்க. ஏய் கியோஷி, நீ உள்ளதான் இருக்கன்னு தெரியும், சீக்கிரம் கதவு தர. ஆனா அங்கல இருந்து எந்த விதமான ஆன்சரும் வரல. கக்குட்டோ தான் பாவம் ரொம்ப பயந்து போறான். பயந்து போய் அந்த பட்டனையும் எவ்வளவு வாட்டியா அழுத்தி பாக்குறான். இருந்தாலும் அந்த பட்டனும் வேலை செய்யல, ஸ்பீக்கரும் சவுண்ட் கொடுக்கல. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுன்னு இருக்கும் போதே மீக்கு அவளோட கார்
காலை வச்சு டோரை ஓபன் பண்றா. ஆனா கியோஷி உள்ளதா இருக்கான். ஒரு மாதிரி பயந்து போய் அழுதுன்னு இருக்கான். கியோஷியை பார்த்தோன்னே அவ கம்முன்னு போக ஆரம்பிக்கிறா. இங்க இந்த எபிசோட் 4 முடியுது. சோ இந்த எபிசோட் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் தான் அவன் எதுக்கு அழுதுன்னு தான் என்ன விஷயம் ஆச்சு அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஸோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக் ஒண்டி போட்டுருங்க. அதே மாதிரி நம்மளோட மெயின் சேனல்ல ஒரு இசாக்கை அனிமையும் ஓடின்னு இருக்கு. பாய் டிராகன் அப்படின்னு ஒரு அனிமே. அது உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும். அதை நீங்க பார்க்கலையா? அதையும் செக் அவுட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு டிராகன் இறந்து போனதுக்கு அப்புறம் ஹியூமனா மாறும். அதான் ஹியூமனா மாறினாலும் அது கிட்ட டிராகனோட பவரும் இருக்கும். ஸோ நம்மளோட ஹீரோ என்னென்ன பண்ண போறான் அதுதான் ஸ்டோரியா இருக்கும். ஸோ அதை செக் அவுட் பண்ணலையா? சைட்ல வீடியோ வரும், செக் அவுட் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அங்கேயே சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சாயோனாரா.